அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ரோஜா தோட்டம் மட்டும் இல்லைங்க, எல்லா தோட்டங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோஜாவிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ரோஜா மொட்டுக்கள் ஆரஞ்சு கலர். இது நான் வெளியே போயிருந்தேங்க 2-3 நாளாக. நம்ம தோட்டம் இன்றைக்கி வாடி போயிருக்கு. எல்லாமே ரோஜா பூக்கள்ங்க ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். அப்படியே அவங்களோடவே நம்ம 7 டேஸ் ரோஸ், காஷ்மீர் ரோஸ், பட் ரோஸ், ரெயின் லில்லி பூக்கள், ரோஜாக்கள், சாமந்தி பூக்கள், சங்கு பூக்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பங்க. ப்ளூ கலர் சங்கு பூவை டீ வச்சு குடிக்கும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இது செம்பருத்தி பூக்கள். அடுத்து செம்பருத்தி பூக்கள்ங்க. இதெல்லாம் செம்பருத்தி பூக்கள் வரிசையில் நிறைய நம்மக்கிட்ட இருக்க ஒரு 20-30 வெரைட்டி இருக்குது. ஆரிக்டெக் ரோஜா செடிகள், சைனீஸ் வைலட், கருவேப்பிலை, இரும்பு சக்தியை அதிகரிக்கும் கருவேப்பிலை, ரோஜாக்கள், ஹைப்ரிட் சிகப்பு செம்பருத்தி பூக்கள், வயலட் கலர் செம்பருத்தி பூக்கள், மிளகாய் செடிகள், ப்ளூமேரியா, நித்திய கல்யாணி, கண் பார்வை தெளிவடைய நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. சங்கு பூக்கள் வெரைட்டி நிறைய வச்சுருக்கேங்க நான். மல்லிகைப்பூ செடிகள், டிசம்பர் செடி, துளசி, மூலிகை டீ போட்டு குடிக்கலாம். சளி தொல்லைக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். அப்படியே கொத்தவரை, காராமணி, சாமந்தி, காராமணி, கத்திரி, வேர்க்கடலை, மிளகாய், அவரைக்காய், பாகற்காய், ஸ்பைடர் லில்லி, சங்கு பூக்களில் வெள்ளை நிற பூக்கள் செடி, ரோஜா செடிகள், கனகாமர செடிகள், லாவெண்டர் கலர், நாட்டு செம்பருத்தி, ஹைப்ரிட் அடுக்கு செம்பருத்தி, நித்திய மல்லிப்பூ செடிகள், அரளிப்பூக்கள் செடிகள். 5 வகையான அரளிப்பூக்கள் செடிகள் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்குங்க. இருவாச்சி மல்லி, குண்டு மல்லி, 10 அடுக்கு மல்லி, சம்பங்கி செடி, சீந்தில் கொடி செடி. சீந்தில் கொடி ஆன்டி இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுங்க. போகன்வில்லா, அடினியம் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கங்க. அந்தி மந்தாரை, டிசம்பர் பூக்கள், சம்பங்கி பூக்கள், சாமந்தி பூக்கள், மல்லிப்பூக்கள், அரளிப்பூக்கள், சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, பன்னீர் ரோஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் 5 செடி ஒன்றா வச்சுருக்குங்க. செம்பருத்தி செடி பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், ரோஸ் கலர்னு சொல்லி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி 5 கலரையும் ஒன்றா ஒரே தொட்டியில் வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. 5 கலர் பூக்குதான்னு சொல்லி. இதெல்லாம் விதைகள் போட்ட செடி. பிங்க் கலர் செம்பருத்தி பூக்கள், மினியேச்சர் ஐஸ்வர்யம் பூக்கள், செம்பருத்தி பூக்கள், இட்லி பூக்கள், நெல்லிக்கனி, முருங்கை.